ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காப்பி தாங்க போடுறேன். குட்டி பிளாக்கு தாங்க. இங்கிட்டு மழை பெய்யுதுங்க. உங்கள் ஊரில் மழை பெய்யுதுங்களா? எங்கள் ஊரில் மழை பெய்யுதுங்க. தலைவலிங்க. அதனால் ஒரு குட்டி காப்பி குடித்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சுங்க. இப்போ தாங்க போய் பால் வாங்கிட்டு வந்தேன். இந்த பாலும் பொங்கிருச்சுங்க பாருங்கள். பாலும் பொங்குதுங்க. குட்டி பிளாக்கு தாங்க இது. அதனால் நல்ல நேரம் கீழே ஊற்றலைங்க. ஊற்றாம விட்டுருச்சிங்களே, அந்தளவுக்கு சேமம். பாருங்க, பால் பொங்கு. இதுதாங்க கொஞ்சம் விட்டு எல்லாம் அடுப்பெல்லாம் கொட்டி இருக்குங்க. நான் நல்ல நேரம் பார்த்துக்கிட்டேன். எப்பயுமே பால்லாம் பொங்க விட மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். பால்லாம் பொங்க விட்டா கேஸ் கட்டில் போய் அடைப்பு ஏற்பட்டுரும். அது மறுபடியும் க்ளீன் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அதுக்கு ஜீரோவிலே வச்சுட்ருவேங்க. ஜீரோவில் வச்சுட்டு வேலையெல்லாம் பார்ப்பேங்க. இருங்க வரேன், ஒரு நிமிஷம். டஸ்ட்பின்க்கு பேப்பர் போடுறேங்க. பேப்பர் இல்லை, நான் பேப்பர் போட்டால் பாலித்தீன் போடுறீங்க. ஈவினிங் பிளாக் செல்லு கீழே போட்டு டிஸ்பிளே உடச்சிட்டேங்க. டிஸ்பிளே போயிடுச்சா எல்லாமே இது போயிடுச்சா? தம்பி வந்தால் தாங்க தெரியும் எது போயிருக்குது எது போகலைங்கிறது. அவன் வந்தால் தாங்க தெரியும். அது எனக்கு அதாங்க புது பிளாக்கு இப்போ தாங்க எடுக்கிறேன். அதனால் தாங்க இப்படி ஆகுது. எப்படி என்னன்னு தெரியாமல் கீழே போட்டேங்க. எல்லாம் உடஞ்சி வச்சு எப்படி ஆக போதோ என்னமோ தெரியல. சரிங்க, இது ஒரு அனுபவம் தாங்க. எல்லாம் கற்றுக்கிட்டா வராங்க. பைய கற்றுக்க வேண்டியதான். நீங்களாம் காஃபி சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சாப்பிட்ருப்பீங்க. நம்ம சாப்பிடாமல் இருக்கிறீங்க. மணி 6 பக்கமாகிடுச்சு. சாப்பிடாம என்ன ஒரு சாப்பிட்ருப்பீங்க. நான் எப்பயுமே சாப்பிட மாட்டேங்க. ரொம்ப ரேடாக தாங்க நான் சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி தலைவலி வந்தால் கண்டிப்பாக காஃபி சாப்பிட்டு தாங்க ஆகணும். இல்லாட்டினா முடியாதுங்க. காஃபி சாப்பிட்டு பட்டு என்ன செய்யலான்னு போய் பார்ப்போங்க. நல்லா பால் கொதிக்கிட்டுங்க. சுண்ட சுண்ட காய்ச்சினாக்கா சூப்பராக இருக்குங்க காஃபி. உங்கள் ஊரில் மழை பெய்யுதுங்களா? எங்கள் ஊரில் மழை பெய்யுதுங்க. காலையில் பால் போனேன். பால் தீர்ந்து வச்சு நாங்கள் இப்போ தான் வந்துருக்குதும். நாங்கள் அதான் போய் வாங்கிட்டு வந்தேங்க. காப்பி குடித்தா தான் நல்லா இருக்குங்க. சுறுசுறுப்பாக இருக்கும். குடிக்காட்டி இதாக என்னமோ சொன்ன மாதிரி இருக்கும். வாங்க, நீங்களும் காப்பி சாப்பிடுவீங்களா எங்கள் வீட்டுக்கு? நைட்டு ரொட்டீன் பண்ணணுங்க. இங்கே போய் குளிர் போடணும். காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் வந்து டிஃபன் செய்யணும். அப்புறம் எங்கள் தம்பி வருவான். 9 மணிக்கு வருவான். அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கப்புறம் அவனுக்கு ஊற்றணும். அவனுக்கு பிடிச்ச இது இருந்தால் தாங்க அவன் சாப்பிடுவான். இல்லாட்டி சாப்பிட மாட்டான். அதனால் அவனுக்கு தகுந்த மாதிரியே போயிடுவேன். எனக்கு தகுந்த மாதிரியே போயிடுவேங்க. எனக்கு வாயிலெலாம் புண்ணாக இருக்குதுங்களா, அதனால் எனக்கு தகுந்த மாதிரி நான் போயிடுவேன். தம்பிக்கு தகுந்த மாதிரி போயிடுவேங்க. எனக்கு செல்ஃபோனு கீழே போட்டுட்டேங்க. அதில் மாட்ட தெரியாமல் மாட்டி இப்போ கீழே போட்டேன். லைட்டாக கிராக் ஆகிருக்கிறது. இதுதான் டிஸ்பிளே, இப்போ அந்த கவரு தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன்.
அதே மனசுக்கு ஒரு மாதிரியாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. நம்ம செல்லு வாங்கி இப்போ ஒரு 10 வருஷம் ஆச்சுங்க. ஒரு நாள் ஒரு பொழுது நான் கீழே போட்டதே இல்லைங்க. இந்த ஹைபேக்கில் மாட்ட தெரியாமல் மாட்டி கீழே போட்டேங்க என் செல்லை. இம்பட்டெல்லாம் கஷ்டப்பட்டு பிளாக் போடுறீங்க. கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் பெல்லு கிளிக் பண்ணுங்க, வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். என்னால் முடிஞ்ச ரொட்டீன் டெய்லியும் போட்டுகிட்டே தாங்க இருக்கிறேன். ஆனால் வீட்டில் என்ன நடக்குதோ அது நேச்சுரல் பிளாக் தாங்க. நான் ஒன்றும் மறைச்சிச்செல்லாம் நான் போடலைங்க. எங்கள் வீட்டில் என்ன அப்டேட்டோ அதை கொடுத்துட்ருக்குறேங்க. கண்டிப்பாக நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேங்க. நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணணுங்க. உங்கள் ஹெல்ப் கண்டிப்பாக எங்களுக்கு தேவைங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக தேவைங்க. காப்பி சாப்பிட்டு இருக்க காப்பிலாம் ஆற்றிக்கிறேன். பண்ணிக்குவோம். ஜூட காப்பி நல்லா நல்லா கெட்டியாக சாப்பிட்டா எனக்கு சூப்பராக இருக்குங்க. யாருக்குங்க இது மாதிரிலாம் நீங்களாம் சாப்பிடுவீங்களாங்க? நான் நல்லா ஒரு 1/2 டம்ளர் குண்டை வச்சு நல்லா கெட்டியாக சாப்பிட்றேங்க காப்பி. காப்பி பிளாக்கு தாங்க, வேறு பிளாக் டெய்லியும் நான் போடுறேங்க. என்னால் முடிஞ்ச ரொட்டீன் போடுறேங்க. கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை தாங்க நம்பி இருக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவீங்கன்னு மழை போல் நம்பி இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள், நான் எதிர்பார்த்துட்ருப்பேன். நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு மோட்டிவாக இருக்கும். அடுத்தடுத்து பிளாக் போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்னும் நல்லது போடுவோம், இன்னும் நல்ல கண்டென்ட் எடுத்து போடுவோம் இன்னும் அப்படின்ட்டு எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களை தயவு பண்ணி கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். எதிர்பார்ப்பீங்க, நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை காப்பாற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். காப்பி சாப்பிட்டு வாங்க, நீங்களும் சாப்பிடுவீங்களா? அங்கே சாப்பிடுங்க, காப்பி சாப்பிட்டு சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக காப்பி சாப்பிட்டு சந்திப்போம்.